Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து அநேகம் பேர் அவர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கு காரணம் அவருடைய வாய் தான். வாய் மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, கர்த்தருடைய வார்த்தை வந்தது, அதை வாயில வைக்காம விட்டு விட்டார்கள். வந்தது அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை, வந்தது அவள் இருதயத்தை வந்து தட்டினது. அவள் வார்த்தையை கேட்டார்கள், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கேட்டார்கள், ஆனால் உள்ளத்தை திறக்கவில்லை. கேட்டார்கள், அதை தங்களுடையதாக்கிக் கொள்ளவில்லை. எப்படி தங்களுடையதாக்கிக் கொள்கிறது? அந்த வார்த்தை இவர்கள் சொல்லுவதன் மூலமாக. அதை செய்யல. அதனாலதான் இன்னைக்கு சக்கரியா உட்கார்ந்துட்டு இருந்தது போல இவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒரு மூலையில. மலையை பார்த்து பேருந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போறது சொல்றதுக்கு முன்னால டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். அத்தி மரத்திட்ட என்ன சொன்னார்? இனி ஒரு காலம் முன்னிடத்தில் கனி புசியாது இருக்க கடவன். சொன்ன உடனே ஒன்றும் ஆகலை. ஏனென்றால் பிறகு வாசிக்கணும், வேரோடு அது பட்டு போயிற்று என்று சொல்லி. வேரோட பட்டு போயிடுச்சுன்னா அப்போ வேறு பட்டு போய் இலையில அது தெரியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது 24 மணி நேரம் ஆச்சு. அத்தி மரம் வேரோட பட்டு போன பிறகு சீஷர்கள் சொல்றார்கள், ஆண்டவரே நீர் சபித்த மரம் பட்டு போயிற்று. ஆச்சரியப்படுறான். அந்த ஆச்சரியம் என்னைக்கு உண்டாயிருக்கணும்? அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த பரவசம் என்றைக்கு உண்டாயிருக்கணும்? என்னைக்கு வார்த்தையை சொன்னாரோ அன்னைக்கே உண்டாயிருக்கணும். அப்படிப்பட்ட மக்களாய் மாறுங்கள். எப்படிப்பட்ட மக்களாய்? எல்லாம் நடந்த பிறகு ஆண்டு கர்த்தர் செஞ்சுட்டார் பிரதர், ரொம்ப சந்தோஷப்படுற, அப்படி சொல்ற மக்களாய் இருக்கிறீர்கள். அப்படி இருந்து எப்படி மாறணும்? வார்த்தை சொல்லும் போது எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு அதிலே சந்தோஷப்படுகிற மக்களாய் மாறுங்கள். அதான் விசுவாசம். பாருங்க, சொல்லும் போதே ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஏனென்றால் அந்த வார்த்தை எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றாமல் திரும்பி வராதுன்னு கர்த்தர் கேரண்டி சொல்றாரு, கேரண்டி கொடுக்கிறாரு. அந்த வார்த்தையிலேயே அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை அது உள்ளேயே இருக்கிறது. ஆகவே என்ன பண்ணுங்க, சொன்னப்பே அது ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணணும்? ரோமர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபிரகாமுக்கு மட்டுமல்லவாம், அவனுடைய சந்ததிக்கு மட்டுமல்லவாம், அவன் மூலமாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம். எல்லாம் சொல்லுங்க, உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு. நம்ப முடியுதா? நல்ல பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, உலகத்தை சுதந்தரிக்கிறவன் நான். உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் யாருக்கு? பிரதர், இது ஆபிரகாமுக்கு சொல்லுவாங்க, அதனால தான் கரெக்டா சொல்லிட்டாரு. இங்கே ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல். எப்படி கிடையாமல்? நியாயப்பிரமாணத்தினால். கவனிங்க, ரோமர் 10க்கும் இதுக்குள்ள ஒற்றுமை கவனிங்க. அங்கேயும் அப்படிதான் சொல்லி இருக்குது. நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகும் நீதி, விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி, 2 விதமான நீதியை பற்றி சொல்லுகிறது. அப்ப இங்க என்ன சொல்லுகிறது? இந்த உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல், அந்த சிஸ்டம்ல கிடைக்காது. நீங்க நியாயப்பிரமாணத்தின்படி செய்து அதன் மூலமா தான் உலகத்தை சுதந்தரிக்க போறீங்கன்னா நடக்கவே நடக்காது. நிச்சயமா நடக்காது, தோல்விதான். நடக்கவே நடக்காது. நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினாலே வருகிற, ஹலோ, விசுவாசத்தினாலே வருகிற நீதினாலே, நீதினாலே கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகள், ஆனால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்குத்தத்தம் அவமாய்ப்போம். அப்புறம் 16ஆம் வசனம், ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. அது யாருக்கு வருகிறது? நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரம் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, அவர்களுக்கு மாத்திரம் அல்ல, நம்ம எல்லாருக்கும். தகப்பனாகிய யாருக்கெல்லாம் அவர் தகப்பனா? நமக்கெல்லாம் கூட அவர் தான் தகப்பனா. ஏன்னா விசுவாசிகள், நாம அவனை மாதிரி விசுவாசிக்கிறவர்கள். நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமா இருக்கும்படி அப்படி ஆயிற்று. ஒரு அற்புதமான காரியத்தை சொல்ல போறோம் பாருங்க, இதெல்லாம் விளங்கி கொள்ள வேணும். என்ன சொல்லுது? உலகத்தை சுதந்தரிப்பான்னு ஆபிரகாமுக்கும் சந்ததிக்கும் வாக்கு பண்ணப்பட்டது. நியாயப்பிரமாணத்தினால் வந்து கிடைக்க போறது இல்லை. எப்படி கிடைக்குது? விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியினால வந்து கிடைக்கிறது. எப்படி ரோமர் 10ல நீதி எப்படி உண்டாகுன்னு சொல்லி இருக்குதோ, எப்படி இருதயத்தில் விசுவாசத்து வாயினால் அறிக்கை செய்யறதுனால நீதிமான் ஆகிறான், ரட்சிக்கப்படுறான்னு சொல்லி இருக்குதோ, அது போலவே இதுவும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்றதுனால வர்றதில்ல, இருதயத்தில் விசுவாசத்து வாயில அறிக்கை செய்யறதுனால உலகத்தை சுதந்தரிப்பான். அந்த சிஸ்டம்ல தான் பெற்றுக்கொள்ள முடியும், அந்த முறைப்படி தான் இவன் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இங்கே சொல்லப்படுகிறது.
சொல்லிட்டு என்ன சொல்லி இருக்கிறது? அவனுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததிக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும், அதாவது விசுவாசத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும். விசுவாசத்தை சார்ந்தவர்கள் கை வைத்துக்க. எத்தனை பேர் விசுவாசத்தை சார்ந்தவர்கள்? விசுவாச மார்க்கத்தார். இதே விசுவாசத்தை நாம யூஸ் பண்றோம். அதனால ஆபிரகாம் அவ்வளவு பிரசங்கம் பண்றேன். ஏன்னா அதை சார்ந்தவர்கள் நம்ம அங்கே தான் கத்துக்கணும். விசுவாசத்தை தோமாட்டிருந்து கத்துக்க முடியாது இல்லையா? இங்கே தான் கத்துக்கணும். ஆபிரகாமை சார்ந்தவர்கள் நாம், அந்த விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும். அது மட்டுமல்ல, எல்லா சந்ததியாருக்கும் சொன்னது மட்டுமல்ல, எல்லாருக்கும். பாருங்க, அதாவது இது கிரியினால் வராதனால, நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறதுனால வர்றதில்லை. இயேசு கல்வாரி சிலுவையில மரித்து நமக்கு சுதந்திரத்தை பெற்று தர்றதுனால வருது. அதை நம்ம இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யறதுனால இந்த வாக்கு தத்துவம் நமக்கு வருது. அப்படின்னா அது எல்லாருக்கும் வரலாம். இங்க இருக்கிற கடைசி ஆளு கூட அது வரலாம். பெரிய நீங்க வீரராக இருக்க வேண்டியதில்லை. கடைசி ஆளு கூட இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்து ஏற்றுக்கொண்ட அதே ஆள் தினந்தோறும் உலகத்தை சுதந்தரிப்பேன் என்கிறதையும் அறிக்கை செய்தால் அவன் சுதந்தரித்துக் கொள்கிறான். எப்படி இயேசுவை ரட்சகராக்கி கொண்டானோ அது போலவே உலகத்தை சுதந்தரித்துக் கொள்கிறான். ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அப்ப நான் விட போறதில்லை. உலகத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும் நான் மோட்சாலம் போக விரும்பல. இப்போ என்னையா அப்படி சொல்லிட்டீங்க? இயேசு சீக்கிரம் வருகிறார். நீ சொன்ன இல்லையா, நிறைய பேர் கடன்ல சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரம் வந்தா நல்லமா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த கிறிஸ்தவர்கள் இயேசு சீக்கிரம் வர்றாருன்னு கொஞ்சம் யோசிக்கணும். எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு. எல்லாரும் நல்ல நோக்கத்தோட சொல்றது இல்லை. சிலர் ஆண்டவரே சீக்கிரம் வாரும்ட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்க உபத்திரவம் தாங்கல. நான் என்ன சொல்றேன், கர்த்தர் சொல்றேன், நான் வர முடியாது. ஏன்னா கடன்லாம் முதல்ல கட்டிட்டு வா. ஏன்னா நான் உன்னை கூட்டு போயிட்டா அப்புறம் அவன் கடன்காரன் என்ன சபிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த இயேசுநாதர் வந்தாராம், கூட்டு போயிட்டாரான், ஏன் எனக்கு 10 லட்சம் தரணும். எங்க போயிட்டானா பரலோகம் போயிட்டாங்கன்றாங்கல்ல. அதனால கவலைப்படாதீர்கள். செழிப்பை பற்றியெல்லாம் விசுவாசித்து, உலகத்தை சுதந்திரிப்பேன்னு விசுவாசித்து, அதை இருதயத்தில் விசுவாசித்து, வாயினால் அறிக்கை செய்து, தரித்திரத்தை வளமான வாழ்வாக மாற்றி, சுகவீனத்தை சுகமாக மாற்றி, தோல்வியை வெற்றியாக மாற்றி, சூழ்நிலையில மாற்றி வெற்றி காணுகிற வரையில அவர் நம்ம கூட்டி கொண்டு போகிறதில்லை. இருக்கீங்களா? எத்தனை பேர் அதுக்கு ரெடி? உலகத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நான் ரெடி. உலகத்தை சுதந்திரிப்பான்னு எழுதி வச்சுட்டாரு. எப்படி சுதந்திரிப்பான்? இதுல என்னுடைய பங்கு ரொம்ப குறைவு. நான் தினந்தோறும் அந்த வார்த்தைகளை எடுத்து என் இதயத்தில் வைத்து வாயில பேச வேண்டும். அதுல கர்த்தருடைய பங்கு தான் பெருசு. அதை அவர் செய்து முடித்து விட்டார். இயேசு வானத்திலிருந்து கீழே அனுப்பி கல்வாரி சிலுவையில மரிக்க செய்து, ரத்தம் சிந்த செய்து, என்னுடைய சாபங்களை போக்கி, என்னுடைய பாவங்களை போக்கி, தம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றி, எல்லா பிசாசையும் என்னுடைய பாதபடியில வைத்து, என்னுடைய கால்களுக்கு கீழாக்கி எனக்கு அதிகாரத்தை தந்து, அவர் எல்லாவற்றையும், அவருடைய பங்கு தான் பெருசுங்க. அவர் எல்லாத்தையும் செய்துட்டார். நான் இப்ப அதை விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். நான் எல்லாவற்றுக்கும் மேலா இருக்கிறேன்னு விசுவாசிக்க வேணும். நான் கீழாயிராமல் மேலாயிருப்பேன், வாளாயிராமல் தலையாயிருப்பேன், எனக்கு வெற்றி தான் உண்டு என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து என் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அதை அறிக்கை செய்ய வேணும். தினந்தோறும் உலகத்தை சுதந்திரிக்கிற விதத்தில் நான் பேச வேண்டும். எத்தனை பேர் அப்படி பேசுறீங்க? இருக்கீங்களா? எத்தனை பேர் உலகத்தை சுதந்திரிக்க போறீங்க? பாருங்க, கிறிஸ்தவங்களுடைய பெரிய பிரச்சனை தான். லோகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், சுதந்திரிக்க போறது இல்லை. ஏன்னா பாட்டு ராங்கான பாட்டை பாடிட்டு இருக்கிறாங்க. தப்பான அப்ரோச் வாழ்க்கைக்கு. ஒன்னும் வேண்டாம். கர்த்தர் சொல்றார், உலகத்தை சுதந்திரிப்பாய். இந்த வாக்கு தத்தத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படியாக. இது நியாயப்பிரமாணத்தினால் அல்ல. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி வச்சா யாருமே பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறபடினாலே சுலபமாக்கி இருதயத்தில் வச்சு வாயில பேசுறா பெற்றுக்கொள்வா என்று விசுவாசத்தினாலே இது ஆகும் என்று சொல்லி வைத்துட்டார். இருக்கீங்களா? எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம். சுகத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம், விடுதலை எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம், செழிப்பை எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம், வெற்றியை எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம். கையின் பிரயாசங்களில், உங்கள் தொழில்களில், வியாபாரங்களில் வெற்றியை, அதனுடைய எல்லா ஜெயத்தையும் நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளலாம். எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம். யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அதல பாதாளத்தில் இருந்தாலும் சரி, எனக்கு தர தட்டிடுச்சுங்க, ராக் பாட்டமுக்கு வந்துட்டாங்கன்னா கூட பரவாயில்ல, இனிமே கீழே போக மாட்டீங்க, இனிமே மேலதான் வருவீங்க. விசுவாசிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு விசுவாசிக்க ஆரம்பிச்சா நாளைக்கு வித்தியாசமா இருக்கும். அதுதான் விசுவாசம்.